பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே ஒரு மிஷனரியை குறித்து பேசலாம் என்று நினைக்கின்றேன். அவருடைய பேர் வந்து வில்லியம் ஓல்ட். இவர் வந்து இங்கிலாந்து தேசத்திலே வெஸ்ட் பிராம்விச் என்று சொல்லப்படுகின்ற அந்த வெஸ்ட் மிட்லாண்ட்ஸில் இருக்கிற ஒரு சிட்டியிலே இவர் பிறந்திருக்கின்றார். இவர் பிறந்த ஆண்டு வந்து 1778 ஆண்டு. 1778 அவர் வந்து வெஸ்ட் பிராம்விச்சிலே அவர் அங்கே பிறந்திருக்கின்றார். இவருடைய தகப்பனாரின் பேர் வந்து ஜாபேஸ் ஓல்ட். இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஷூமேக்கராக தான் இருந்தார். வில்லியம் ஓல்ட் அவருடைய குடும்பத்திலே பிறக்கும் போது அவர் வந்து பண வசதியோடு பிறக்கல, சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் அவர் பிறந்திருந்தார். ஆனாலும் கூட தன்னுடைய ஆரம்ப நாட்களில் தன்னுடைய டீனேஜர்ஸ் பருவத்திலிருந்து அவருக்கு வந்து வில்லியம் ஓல்ட்டுக்குள்ளே ஒரு பாரம், தேவனுக்காக காரியங்களை செய்யணும், தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்யணும்னு சொல்லி தேவனுடைய காரியங்கள் நிமித்தம் அதுதான் அவருடைய இருதயத்திலே பாரமாக இருந்தது. அதன் நிமித்தமாக அவர் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக கூட அவருடைய டீனேஜ் பருவத்தில் வந்து சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கிறார். பிறகு ஒரு சர்ச்சில் வந்து ஒரு லீடராக இருந்து மற்றுமாய் கூட ஒரு பாஸ்டராக கூட 23-24 வயசில் அவர் பாஸ்டராக கூட வந்து அந்த இதை சர்ச்சிலே அவர் ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்திருக்கிறார். அது மாத்திரமேல அவருடைய தன்னுடைய இருதயத்தில் எங்கேயாவது சென்று தூர தேசத்துக்கு சென்று கர்த்தருடைய அன்பை குறித்து மற்ற ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற வாஞ்சை, அந்த பாரம் அவருடைய இருதயத்தில் இருந்திருக்கு. இதை குறித்து அவர் தன்னுடைய லீடர்ஸ் சீனியர் பாஸ்டர் கதைச்ச நிமித்தமாக கூட அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், ஓகே இப்படிப்பட்ட ஒரு மிஷனரியிலே நாங்கள் போகலாம் என்று சொல்லி அந்த காரியங்களை அவர் குறித்து சொன்ன போது அந்த வேலைக்காக அவர் காத்திருக்கிறார். இந்த வேலையில் தான் அவர் வந்து ஒரு திருமணத்தை முடிக்கிறார். அவருடைய பேர் வந்து அவருடைய மனைவியின் பேர் வந்து சாரால் என்று சொல்லலாம். சேரா வந்து திருமணம் முடிச்சுட்டு தன்னுடைய ஹனிமூன் போகிற டைமில், அதாவது 1 கிழமை 2 கிழமைக்குள்ளே இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், இலங்கை தேசத்தை நோக்கி தோமஸ் கொக் என்று சொல்லியுடைய ஒரு மிஷனரியோட தலைமையின் கீழாக ஒரு 6-8 பேர் நினைக்கிறேன், 8 பேர் அவர்கள் அந்த இங்கிலாந்து தேசத்திலே இருந்து இலங்கை தேசத்துக்கு நோக்கி அவர்களுடைய மிஷனரி பயணம் ஆரம்பமாகின்றது. இந்த நாட்களை போல் நாங்கள் ஒரு இங்கிலாந்துலேருந்து இலங்கை தேசத்துக்கு போகிறதுக்கு பிள்ளைகளில் போகிறோன்னு சொன்னால் 12-13 மணித்தியாலும் காணும். ஆனால் அந்த நாட்களில் அவர் 1778 அவர் பிறந்திருக்கிறார். வெரி லாங் டைம் அகோ. 1778 ஆண்டு பிறந்த நாட்களில் அங்கே கூட ஷிப் கூட அந்த நாட்களில் இருக்கல. ஸோ சாதாரண கப்பல் தான், ஒரு கப்பலில் தான் அவருடைய பயணத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அந்த பயணத்தை ஆரம்பித்து அவர்கள் அதை மேரி பண்ணி ஒரு 2 வீக்ஸுக்குள்ளே அந்த பயணம் ஆரம்பமாகின்றது. 7-8 பேர் போகிறார்கள். தோமஸ் குக் என்ற தலைமையின் கீழே ஒரு பெரிய பாரத்தோடு இந்த குரூப் கொண்டு போகின்றது இலங்கை தேசத்தை நோக்கி. இலங்கையிலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். போகும்போது ஒரு கிழமைக்குள்ளே ஒரு 10 நாட்களோ ஒரு 7-8-10 நாளுக்குள்ளே வந்து அவருடைய மனைவி வந்து ஒரு வியாதிப்பட்டு அவர் வந்து வியாதியினால் மரணம் அடைஞ்சு போகிறார். ஆனாலும் கூட அந்த வில்லியம் ஓல்ட் தனக்குள்ளே தேவன் வச்ச அந்த பாரத்தை, தேவன் அவருக்குள்ளே இருதயத்திலே போட்டு அந்த பாரத்தை, அவர் தேவனுக்காக காரியங்கள் செய்யணும் என்றதை அந்த மனைவி மரித்ததும் நேரத்திலும் கூட அந்த காரியத்தை அவர் ஸ்டாப் பண்ணாமல், நான் என்ன நோக்கத்துக்காக நான் போகிறோனோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன், தேவனுடைய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி அவர் ஒரு மிஷன் பாரத்தோடு அவர் போய் கொண்டிருக்கிறார். இப்படி போகும்போது தோமஸ் கொக் கூட அவருடைய தலைமை வகித்து கொண்டிருந்த தோமஸ் கொக் கூட அவரும் கூட அங்கே அந்த பயணத்தில் சுயினப்பட்டு அவரும் கூட மறித்து போகின்றார். குளிரில் தாங்காமல் இவங்கெல்லாம் மறித்து போகிறாங்க. அப்படியாக இலங்கை தேசத்தில் இவங்க இறங்கும் போது 6 மாதம் கிட்டத்தட்ட அவங்க தேவைப்பட்டது. இப்போ இலங்கை தேசத்துக்கு போகிறதுக்கு போய் இறங்கும் போது 5 பேர் தான் இறங்குகிறார்கள். அப்படியா 2 பேராக அவர்கள் ஒரு பகுதிக்காக போகிறார்கள். ஆனால் இந்த வில்லியம் ஓல்ட்டுக்கு அவங்க சீட்டு போட்ட போது அவருக்கு கிடைச்ச பகுதி வந்து கிழக்கு பகுதியை, அதாவது வேட்டிகுலர் சைட், கிழக்கு பகுதி. அதாங்க நான் வேட்டிகுலவில் நான் பிறந்தேன், கிழக்கு மாகாணம் என்று சொல்லலாம், அது ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ். அங்கால பக்கம் தான் அவருக்கு சீட்டு கிடைக்கின்றது. அந்த கிழக்கு மாகாணத்துக்கு வேட்டிகுலோவுக்கு நோக்கி இவர் தன்னுடைய தனியாக போகின்றார். மற்றவர்கள் 2 பேராக போகிறார்கள். இவருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லை, இவர் தனியாக தான் ஊழியம் செய்யும்படியாக அங்கே போகிறார். போகும்போது அங்கே போகிறார். அந்த டைமில் வந்து அந்த மட்டக்களப்பு பகுதி மிகவும் வறுமையில் இருக்கின்றது. இவருக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. இப்படியாக அநேக காரியங்கள், இவருக்கு அநேக தடைகள் இருந்தது. ஆனாலும் கூட அவர் என்ன நோக்கத்துக்காக அவர் இலங்கை தேசத்துக்கு போகணும்னு நினைச்சாரோ, என்ன காரியத்துக்காக போக நினைச்சாரோ அந்த காரியத்தை செய்யணுன்றதில் அவர் ஒரு வைராக்கியமாக இருந்தபடியால் அவர் இப்போ மட்டக்களப்பு பகுதிக்கு போயிட்டு மட்டக்களப்பு மக்களோடு சேர்ந்து அவர் பழக தொடங்குகின்றார். பழகி அந்த ஜனங்களுடைய, இவர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர், ஒரு ஒயிட் பிரிட்டிஷ்னு சொல்லலாம். அப்படியானவர் வந்து இப்போ மட்டக்களப்பில் போயிட்டு தமிழ் பேசுகிற ஜனங்களோடு இவர் கதைத்து அவருடைய மிஷன் காரியங்களை நினைக்கும் போது எனக்கு அவருடைய அந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு புல்லரிக்குது. ஏன்னு சொன்னால் அவர் ஊழியம் செய்த நாட்கள் வந்து 8 சாதாரணமாக ஒரு 8 மாதம் தான் அவர் ஊழியங்கள் செய்கிறார். அந்த 8 மாதத்தில் அவர் இலங்கை தேசத்திலே மட்டக்களப்பிலே அவர் ஊழியம் செய்தவர். அந்த பகுதி அந்த நாட்களிலே இவர் வந்து
I don't know how he managed to learn Tamil. அவர் வந்து நானும் தமிழ் பேசுகிற ஒரு மனுஷன் தான். அவர் தமிழை என்னுடைய தாய்மொழியை அவர் கற்றுக்கொண்டாராம். கற்றுக்கொண்டு அந்த தாய்மொழி தமிழ் ஆரம்பத்திலே அவர் ஆங்கிலத்திலே அவர் பிரசங்கித்தாலும் கூட தேவனை குறித்து, அதற்கு பிறகு வந்து தமிழில் தானே ஆண்டவரை குறித்து அவர் பேசுவாராம். பேசி தமிழில் தான் அவர் பிரசங்கமெல்லாம் செய்வாராம். அப்படி செய்திருந்தார். ஒரு வல்லமையான ஊழியம் ஒன்று செய்திருந்தாராம். செய்து அவர் வந்து கிட்டத்தட்ட 6 ஸ்கூலையும் ஸ்தாபித்து ஒரு கொலிச் கூட அவர் ஸ்தாபித்தார் மட்டக்களப்பில். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியர். அது மாத்திரமல்ல, அதோட சேர்த்து அவர் வந்து ஒரு சர்ச்சையும் கூட கட்டியிருக்கிறார். அந்த சர்ச் வந்து ஒரு மெதடிஸ்ட் சர்ச். அந்த சர்ச் வந்து கிட்டத்தட்ட 150 பேர் இருக்கத்தக்கதாக இடம் உள்ள ஒரு சர்ச்சாக அந்த சர்ச் இருக்கின்றது. அவர் கட்டின அந்த ஸ்கூலில் ஒன்று தான் அந்த கொலிச்சு தான் நான் மெதடிஸ்ட் என்ற கொலிச்சு என்று சொல்லி அந்த கொலிச்செலாம் நானும் படித்தேன். அந்த நாட்களில் எனக்கு இதை குறித்து எனக்கு அதிகமாக தெரியலை. என்ன சொன்னால், நான் வந்து சாதாரண ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தபடியால் நான் ஒரு மிஷனரி ஸ்கூலில் படித்தேன். நான் ஒரு மிஷனரி வந்தார் போனார்லாம் தெரியும். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு டீப்பாக தெரியாது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் இப்போ ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு பிளானை வச்சிருந்தாருன்னு சொல்லி எனக்கு பார்க்கும்போது நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னென்னு சொன்னால், அந்த ஸ்கூலில் மிஷனரி ஸ்கூலில் தான் என்னுடைய ஆரம்ப நாட்களில் என்னுடைய கல்வியை நான் தொடர்ந்து செகண்டரியும் கூட அங்கே நான் படித்து முடித்தேன். மெதடிஸ்ட் என்ற கொலிச்சென்று சொல்லி மட்டக்களப்பிலே. இவர் அந்த ஊழியம் செய்கிற நாட்களிலே அவர் வந்து அநேக தொந்தரவுக்குள்ளாக கடந்து சென்றார். என்று சொன்னால், அவர் அநேக பிரச்சனைக்குள்ளாக கடந்து சென்றார். அங்கே வந்து அவருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கல, தங்குறதுக்கு வீடு இருக்கல. ஆனாலும் கூட சாதாரண ஒரு குடிசையை அமைச்சு கொண்டு தன்னுடைய காரியங்களை செய்தார். என்னத்துக்காக தேவன் அவரை அழைத்து சென்றாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். இரவில் வந்து நுழம்பு கடிகளும் கொசு இப்படி என்று சொல்லி அவருக்கு அநேக வியாதிகள் எல்லாம் வந்திருந்தது. அந்த வியாதி நிமித்தமாக தான் அவர் 8 மாதங்களுக்கு பிறகு 1815 அவர் மரித்து போகிறார். அவர் 1778 பிறந்தார். அவர் வந்து 1813 அவர் இலங்கை தேசத்தை நோக்கி அவருடைய பிரயாணம் ஆரம்பமாகின்றது. 1814 நான் படித்த ஸ்கூல் சென்ற கொலிச்சை அவர் வந்து ஃபவுண்ட் பண்ணுறார், கட்டி அப்படி ஒரு ஸ்கூலை ஒன்று ஆரம்பிக்கின்றார். 1815 அவர் மரித்து போகிறார். அந்த இருந்த நாட்கள் அவர் இருந்த அந்த 8 மாதத்தில் அவர் அநேக காரியங்களை தேவனுக்காக செய்திருந்தார். அவர் வந்து அந்த வரலாறை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் தன்னுடைய 7 வயசில் 7 தரங்கள் வேதாகமத்தை முழுமையாக படித்து முடிச்சுட்டாராம் என்று சொல்லும்போது அது எவ்வளோ பாசிபிள் என்று எனக்கு தெரியலை. ஆனாலும் கூட வித் கடவுளோட, அதாவது என்ன சொல்கிறது, மனுஷனால் முடியாத காரியம் தான் இது. என்ன சொன்னால், 7 வயசில் 7 தரம் வேதாகமத்தை படித்து முடிக்கிறன்றது ஒரு லேசான காரியம் இல்லை. ஆனாலும் கூட நாங்கள் தேவனுடைய வசனம் சொல்லுகிற பிரகாரமாக சொல்லலாம், வாட் இஸ் இம்பாசிபிள் வித் மென் இஸ் பாசிபிள் வித் காட். அதாவது எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட். அவருடைய தேவனுடைய அது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியுடன் அவர் 7 தரம் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், 7 தரம் வந்து அவர் வந்து வேதாகமத்தை அவர் படித்து முடிக்கிறார். அப்படியாக தன்னுடைய ஊழியங்களை அவர் அங்கே இலங்கை தேசத்திலே வெற்றிகரமாக செய்து முடித்தார். நான் என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த இதில் தேவனுடைய வாழ்க்கையிலையும் கூட இவ்வளவு நோக்கத்தையும் ஒரு திட்டத்தையும் வச்சிருக்கார். இந்த நாட்களில் நாங்கள் வந்து சினையத்தில் தேவனுக்காக காரியங்களை செய்யணும்னு நாங்கள் நினைச்சாலும் கூட நாங்கள் சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட வில்லியம் மோட் அப்படி ஒரு சொகுசான வாழ்க்கையை ஒரு வாழல. தன்னுடைய டீனேஜ் பருவத்தில் இருந்து கத்தருக்காய் காரியங்களை செய்யணும்னு சொல்லி தேவனுக்காய் தன்னை அர்ப்பணித்தார். தேவனுக்காக அர்ப்பணித்து தன்னுடைய 37 வயசில் அவர் மரித்து போகிறார். அவர் வந்து ஒரு பாருங்கள், 37 வயசில் அவர் மரித்து போகிறார். தேவனுக்காக அநேக காரியங்களை செய்திருக்கார். இன்றைக்கு அவர் கட்டின ஸ்கூல்லையும் கொலிச்சும் தான் இப்போ மட்டக்களப்பில் இருக்குது என்று சொன்னால் அது தேவனுக்கு எல்லா மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு அப்படி வில்லியம் மோட் பிறந்த இடத்துல தான் கர்த்தர் இன்றைக்கு என்னையும் என்ற குடும்பத்தையும் அழைச்சி வந்திருக்கிறார். நான் வாழ்வதும் கூட இங்கிலாந்து தேசத்திலே அவர் பிறந்த அந்த வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் என்ற பகுதியில் நானும் இருக்கிறேன். அப்போ நான் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நான் நினைக்கும் போது தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறேன். என்று சொன்னால், தேவன் வந்து அவர் வில்லியம் மோட் கட்டின ஒரு ஸ்கூலில் நான் படிச்சிருக்கிறேன். அது எனக்கு அந்த டைமில் அதற்குரிய அருமை எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் தேவனை அறிஞ்சதுக்கு பிறகு இப்போ யோசித்து பார்க்கும்போது அந்த ஸ்கூலில் படித்தது மாத்திரமே இல்லை, அவர் பிறந்த இடத்துக்கும் கூட இங்கிலாந்து தேசத்தில் அவர் பிறந்த அந்த வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் என்ற பகுதியில் கூட தேவனை அழைத்து வந்திருக்கான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய நோக்கம் தேவனுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கேன். அதனால தான் நானும் கூட நான் நினைக்கின்றேன், நாங்கள் இப்போ செய்கிற காரியங்கள், தேவனுக்காக செய்கிற காரியங்கள் மிகவும் சின்ன காரியங்கள் தான் செஞ்சு கொண்டிருக்கோம். எங்கே நாங்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டு சர்ச்சுக்கு போயிட்டு 4 பேருக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசுகிறோம், சுவிசேஷம் சொல்கிற மட்டும் நாங்கள் பெருமையாக கதைக்கிறோம். ஆனால் வில்லியம் மோட் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள், அவர்கள் எவ்வளோ வறுமையின் மத்தியில் அந்த நாட்களில் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் 6 மாதம் அவர் கடல் கடந்து இங்கிலாந்து தேசத்துலேருந்து இலங்கை தேசத்துக்கு போய் அந்த போகிற டைமில் அவருடைய மனைவியை இழந்து போகிறார். இப்படியாக அநேக பாடுகள், சாப்பாடுகள் இல்லை, குளிர் இப்படி என்று சொல்லி அப்படி அநேக காலநிலை கூட அவர்
கடந்து சென்று அநேக தொந்தரவு உபத்திரங்களுக்குள்ளாய் கடந்து சென்று தான் என்னத்துக்காய் இலங்கை தேசத்துக்கு போகிறோம் என்று நினைத்தாரோ தேவனுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார் தன்னுடைய வாழ்க்கையில். அவர் அம்மாவுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதினாராம். இலங்கை தேசத்தில் மட்டக்களப்பில் இருக்கும்போது சொன்னார், அம்மா இங்கே எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட எனக்கு சாப்பாடு இல்லை, இருக்கிறதுக்கு கூட எனக்கு ஒழுங்கான வீடு இல்லை, நான் ஒரு குடிசெல்லாம் இருக்கிறேன், நீங்கள் பாம்பும் அப்படியாக நிறைய விஷக்கிருமிகள் எல்லாம் இருக்குது, என்னுடைய காலெல்லாம் வீங்கி இருக்குது, எனக்கு நடக்க இயலாது, இப்படிப்பட்ட அநேகமான ஒரு கடிதத்தை எழுதி அவங்க அம்மாவுக்கு அனுப்பியிருந்தாராம். அது பார்க்கும்போது அந்த தாய் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாள் இந்த கடிதத்தை வாசிக்கும் போது. ஏன்னு சொன்னால் எல்லாருடைய பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைப்பார்கள். ஆனாலும் கூட இந்த வில்லியம் ஓட் எழுதின நிமித்தம் அவருடைய தாய் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். ஆனாலும் கூட நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், வில்லியம் ஓட் இன்றைக்கு ஆண்டவரோடு இருக்கிறார். அவர் ஆண்டவருக்காக காரியங்களை செய்தார். தாய்க்கும் அப்படி ஒரு சமாதானத்தை தேவன் கொடுத்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக கூட இன்றைக்கும் நாங்கள் கத்திரங்களை அழைத்திருக்கிறார். நாங்களும் கூட சொகுசாக இந்த பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த நாட்டில் வாழலாம்னு நாங்கள் இருக்காமல் தேவன் அந்த நாட்களில் இங்கிலாந்து தேசத்தில் இருந்து தான் அநேக மிஷனரிகள் மற்ற நாடுகளுக்கு புறப்பட்டார்கள். இன்றைக்கு இங்கிலாந்து தேசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலாந்து தேசம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இங்கிலாந்து தேசம் தேவனை மறந்து, அதாவது இன்றைக்கு அநேகர் இங்கே என்னுடைய ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அநேக பிரிட்டிஷ் பீப்புள் சொல்லுவாங்க அவங்களுக்கு ரிலிஜனே இல்லைன்னு சொல்லி. அப்படி தான் அவங்க ஏதாவது கத்தலிக்கன் ரிலிஜனாக இருந்தாலும் அவங்க கத்தலிக்கன்னு சொல்வார்கள். அவர்கள் வருஷத்தில் ஒரு தரம் தான் அவங்க கிறிஸ்மஸ் டைமில் தான் அவங்க சர்ச்சுக்கு போவாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கு இந்த இங்கிலாந்து தேசம் தேவனே இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிற ஒரு நாடாக இருக்கின்றது. அநேகர் இந்த நாட்களில் முஸ்லீமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லும்போது அந்த ஒரு கொஞ்சமாக தான் இருக்குது. அந்த இருக்கிற கிறிஸ்டியானிட்டிலேயும் கூட அநேகர் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள்லாம் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அநேக தேவனுக்காக காரியங்களை செய்கிறதே இல்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த மிஷனரியை குறித்து நான் படிக்கும்போது நாங்கள் எவ்வளோ காரியங்களை செய்யணும். அன்றைக்கு இங்கேருந்து தான் மிஷனரிகள் மற்ற நாடுகளுக்கு புறப்பட்டு போனார்கள். இன்றைக்கு மற்ற நாடுகளில் இருந்து இந்த நாட்டுக்கு இங்கிலாந்து தேசத்துக்கு தேவனை குறித்து சொல்கிற அளவுக்கு இந்த தேசம் அப்படியாக சீரழிஞ்சு போய் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக கூட இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், கர்த்தருக்காக நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். என்னத்துக்காய் தேவன் எங்களை இலங்கை தேசத்தில் இங்கே அழைத்து வந்தார் என்று சொல்லி நாங்கள் கேட்டால் நாங்கள் எல்லோரும் சொல்லுவோம், நாங்கள் இங்கே ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நல்ல பணத்தோடு நல்ல வீடை கட்டி வாழணும்னு தான் நாங்கள் நினைச்சிருப்போம். ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தேவனுடைய நோக்கம் ஏன் இந்த தேசத்துக்கு அழைத்து வந்தார்ன்னு சொன்னால், நாங்கள் இங்கிலாந்து தேசத்துக்கு தேவனுக்கு தெரியும் இங்கிலாந்து தேசம் இப்போ ஒரு கட்டத்தில் இப்படி தேவனை மறுதளிக்கிற ஒரு நாடாக இங்கே இருக்கிற கிறிஸ்தவம் இல்லாமல் ஒரு நாடாக இந்த நாடு போய் கொண்டிருக்கிறபடியாக தான் தேவன் எங்களை போலப்பட்டவர்களை தூர தேசத்திலிருந்து அழைச்சி வந்திருக்கார். அதை நாங்கள் அறிந்தவர்களாக இந்த இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற நாட்களில் நிச்சயமாக நாங்கள் கர்த்தருக்காக காரியங்களை செய்ய வேண்டும், கர்த்தருக்காக ஊழியங்கள் செய்ய வேண்டும், அநேகரை தேவன் அண்டையில் நடத்த வேண்டும். இயேசுவை அன்பை குறித்து தேவன் என்னத்துக்காக இந்த பூலோகத்திலே எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக எங்களுடைய மீறுதலுக்கு மறிச்சாரோ அதை சொல்லி அநேகரை தேவனண்டையில் கொண்டு வர பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை கூட நாங்கள் ஒரு சிறு பகுதி அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு 5% எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்யும் போது நிச்சயமாக கூட நாங்களும் அட் த எண்ட் ஆஃப் த டே சொல்லுவோம், ஓகே நாங்களும் ஒரு கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கிறோமே என்ற திருப்தியும் எங்களுக்கு வரும். நாங்களும் கூட தேவனோடு சேர்ந்து அந்த சஞ்சரிக்கிற அந்த வாழ்க்கை, அதாவது வில்லியம் ஓல்ட் எப்படியாக அநேக ஊழியங்களை செய்து இப்போ தேவனோடு இருக்கிறாரோ எங்களுக்கும் ஒரு நாள் மரணம் வரும்போது நாங்களும் கூட தேவனோடு போடலாம் என்ற ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம் வாழ்ந்து தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற அந்த வளர் ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக, கடவுளோட நோக்கமாக இருக்கிறது. அதே போல் நாங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று அவர் வாசிக்கிறார். ஸோ இதைத்தான் நான் இன்றைக்கு சொல்ல நினைச்சேன். இன்றைக்கு மற்றொரு நாளில் நான் இன்னொரு மிஷனரியை குறித்து உங்கள் மத்தியில் பேசலாம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.